ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பைமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பத்தியா வாங்கிக்கிறது. உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்ப்ரைஸ், எனக்கு ஷாக்கு. சரிங்களா? ஆனா ரொம்ப நான் எதிர்பார்த்துட்டு. எதுக்கு உனக்கு ஷாக்கு? சரி, நீ ஏதாவது எனக்கு போனா போது அப்படின்னு சொல்லிட்டு நீ என் போனை குத்துட்டு போனை மாத்தி அது எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நமக்கு ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது, எனக்கு அவ்வளோவா மொபைல்லாம் நோண்ட பிடிக்காது, எதுவுமே பண்ண மாட்டேன், வெறும் இதுவும் மட்டும்தான் ஃபோன் அட்டன் பண்ணுறது, பேசுறது, வைக்கிறது, அவ்வளோதான். ஒரு கெத்துக்காக தான் ஐஃபோனே யூஸ் பண்ணுறேன். ஓப்பனாக சொல்லணுன்னா வேறு எதுவுமே எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. இவன் எல்லாமே யூஸ் பண்ணுவான், அதனால் இவளுக்கு கொடுத்துடலான்ற முடிவு தான் எடுத்தேன். ஆனால் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா வேண்டாம் அப்படின்னு உள்மனசு தோணுது. எதுக்கு வேண்டாம், பரவாயில்ல, யூஸே பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, நானும் வச்சுக்கிறேன்னு சொல்லி வச்சுப்போம் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. பட் இப்போ வரைக்கும் நான் இன்னும் எதுவுமே டிசைட் பண்ணல. நம்ம எதுவாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சரி, என் பொண்டாட்டி தானே இருந்துட்டு போகிறான். எப்படியா இருந்தாலும் நான் சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் நான் கெத்தாக தான் தெரிவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் அந்த ஐஃபோன் 13 Pro Max எடுத்து காட்டினா தான் நான் கெத்து அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. சரி, எதுக்கு அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணேன். ஆனாலும் ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூலாம் எனக்கு இடிக்குது. வேண்டாம், தேவையில்லாமல் நம்மளே கொடுக்கு முளைக்க விடக்கூடாது அப்படின்னு தோணுது. ஓப்பனாக சொல்லணுன்னா, இவ ஒழுங்காக இருந்தாலும் ஒரு சிலர் 13 Pro Maxலாம் வச்சுருக்கியா அப்படின்றதுக்கு, சாரி 15 Pro Maxலாம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க குடும்பத்தில், நான் வெளி ஆளுங்களையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸையோலாம் எதுவும் சொல்லல, அவங்க குடும்பத்திலேயே ஏற்றி விட்றதுக்கு நிறைய ஆளுங்க இருக்குது. சரி, அதனால் வேண்டாம் அப்படின்னு இப்போ வரைக்கும் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். கடைசியில் அது யாருக்கு சேருது அப்படின்னு வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய இடத்துல நம்ம கேட்குற கலர்ஸ் இருக்க மாட்டேங்குது. அதனால தான் நம்ம வாட்சே வாங்காம வந்தோம். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்காக தான் கலர் தேடி அலைய போகிறோம். அந்த கலர் தேடி எனக்கு அமைஞ்சது அப்படின்னா அது இவரோட கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் இவருக்கு தான் சேருது. ஆனால் கேட்டால் மட்டும் எதுவுமே வரல அப்படிம்பாரு. சரி, வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு ஃபோன் வாங்குறோமா இல்லையா, வாங்கினா யாருக்கு அப்படின்றத இதுதான் இன்னைக்கு vlog. 99.9% அது எனக்கு தான். ஓகேங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பேபிமாவை சுற்றி ஒரு 2-3 தீய சக்திகள் இருக்குது அவங்க சொந்தத்தில். அந்த தீய சக்திகளுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு தோணுது. அவள் தான். மற்றபடியெல்லாம் அவள் யூஸ் பண்ணுறதுலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவள் தான் நிறைய ஒர்க் பண்ணுவா, எல்லா வேலையும் அவள் தான் பண்ணுவா. நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம இப்படி ரஜினி, கமல், விஜய், அஜித் அந்த மாதிரி என்ட்ரி கொடுத்துட்டு போகிறது மட்டும்தான் வீடியோவில். மற்ற எல்லா பேர்டன், எல்லா ஒர்க்கும் என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜா நிப்பா, இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் யார், அவரு இப்போ பீஸ்ட் எடுத்தது யார், நெல்சனா நிப்பா. எடிட்டிங்லேருந்து ஆளினால் அழகுராணி அவள் தான். ஸோ அவள் தான் பண்ணுவா, அவள் தான் இது பண்ணுவா. ஆனால் அந்த தீய சக்திகளை நினச்சி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த தீய சக்திகள் தான். மற்றபடி அவளுக்கு கொடுக்கறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை. எதை கேட்டாலும் கழட்டி கொடுத்துருவேன், தான் வச்சுக்கோ அப்படின்ட்டு. ஆனால் தீய சக்திகள் கிட்ட நம்ம உஷாராக இருக்கணும். ஆனால் இதில் என்னன்னா, இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து அதுக்காக அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம உழைச்சி அது அந்த கோலுக்காக நம்ம வெயிட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நிறைய பேர்த்துக்கு தெரியும். அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேற, ஃபீலே வேற இல்லை. அதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் லேடிஸ்ங்களுக்கு ஒரு குறிப்பிட்டது இதுக்கு மேலே சுகம் காட்டக்கூடாது. எதில் காட்டணுமோ அதில் மட்டும்தான் காட்டணும். பணத்துலையோ இல்லை பந்தாலையோ காட்டக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா அவங்க நல்லவங்க தான், ஆனால் தீய சக்திகள் இருக்குது. நீ ஒரு தீய சக்தியா போய் கொளுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போய் மோனா ஃபர்ஸ்ட் பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகிறோம். இந்த vlog கண்டிப்பாக பாருங்கள். என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல, ஒரு ஐடியாவே இல்லாமல் நாங்களே கிளம்பிட்டு இருக்கோம். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று தான். வாங்கினா மாமாக்கா பேபிமாக்கா அது ஒண்ணு. இன்னொன்னு நாங்க கேக்குற கலர், கேக்குற மாடல் அங்க இருக்கா இல்லையா, அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போவோம், பார்ப்போம். கடைசியா நான் என் ஃபோனை ஒரு தடவை பார்த்துக்கிறது இருக்கட்டும். ஃபோன் யாருக்கு? மைண்ட்ல புகுந்துக்கோங்க. அத ஃபோன் யாருக்கு? எனக்கு. இது வச்சுன்னு 14 காருக்கு
என்ன அது காருக்கு? ஏன்டா இப்படி தள்ளுற? என்ன காருக்கு என்னது? ரேடியோ. கார் ரேடியோ, எஃப்எம் ரேடியோக்கா? 15 Pro Max எடுத்து எஃப்எம் ரேடியோலாம் அப்போ இதெல்லாம் வந்து பழைசு. இது அது நீங்கள் உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இட்ஸ் ஒன்லி ஃபார் வீடியோ பேசுறதுக்கு, அவ்வளோதான். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். இருக்காமா நம்ம கேட்ட கலரு? ஓகே மகேஷ் ராஜா, வாட் இஸ் திஸ்? 15 Pro Max இன்னும் ஒரு 2 minutesல கையில் இருக்கும். ஆமாம் பாரு, நம்மெல்லாம் வந்தா இவன் வாங்கி தர மாட்டான். இவனுக்கு இன்னும் என்னது? இது ஃபோன் இல்லை, டம்மி. இது பேசாமல் டம்மி வச்சுக்கோங்க. டம்மி ஒன்று ஃப்ரீ கொடுக்குறோம். நீங்களாம் டம்மி கையில் வச்சுக்கோங்க, நான் ஒரிஜினல் ஃபோன் கையில் வச்சுக்கோங்க. உன்னை மட்டும் உங்கள் அம்மா அவ்வளோ விவரமாக பார்த்துருக்குது, எங்களை எல்லாம் வந்து அவ்வளோ விவரம்லாம் பார்த்துருக்கு. ஆனால் வர்ற பாரு, நீ இப்படியே கிளம்பி வர பத்தியா? மேலேருந்து கைடு நான்சென்ஸ். ரீசெண்டாக பிஹேவ் பண்ணும். 15 Pro Max யூஸ் பண்ணுற ஒரு செலிப்ரிட்டி கிட்ட போய் அம்மா அடிக்கிற இல்லாத வேலையெல்லாம் பண்ணிடுங்கிற டர்ன்னு கிழிதான் இவங்க ஒன்றுமே ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க. நான்சென்ஸ். எனக்கு சோனி, என்னோட சோனி இது வந்து ஹெட்செட் போச்சு. ஃப்ரீயாவா? என் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். உங்களுக்குலாம் அப்படிதான் பண்ணணும். 2 நாள் பல் தேய்க்கூடாது. பல் தேய்க்காம வந்து உப்பு நாளைக்கு லீவ் போடு போகலாம். நாளைக்கு லீவ் போயிடலாம். இந்த அம்மா லீவ் போட மாட்டாங்க. அம்மா நாங்கள் தூங்காமல் கிளம்ப நேற்று நைட்டு 4 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். முடியவே இல்லை. நல்ல போய் கண்ணு வச்சு தாங்க முடியல. 4 மணி வரைக்கும் சங்கீதா வேணுக்கா இருந்தாங்களா, பேசிக்கிட்டே இருந்தோம். மகேஷ் ராஜா, மகேஷ் ராஜா. ஓகே, ஓப்பன் பண்ணுவியா? இது வந்து 3-in-1 foldable wireless charger. ஐஃபோன், ஆப்பிள் வாட்ச். முதல்ல ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணியா? ஓகே, கண்ணு தெரியலையா? ஏய் மேலே இருக்காமா? எடு பா. எஸ், திருப்பிக்கோ. சீரியஸாவே என்னது சீரியஸாவே? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. காட்டு, திருப்பு. அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத எடு. கீழே இருந்து எடுக்கப்பா. ஓகேவா? ஓகே. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 4 கேமரா வந்தால் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னேன். ஒரே காரணத்துக்காக இதை பேபிமா பர்த்டே கிஃப்டாக பேபிமா கிட்டே கொடுத்துருவோம். நோ, இந்த வச்சுக்கோ, பரவாயில்ல. நீயே நோ 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 நோ, நீயே யூஸ் பண்ண. வேணாம், நோ 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 நோ, வச்சுக்கோ. இல்லைன்னா சரி, வெளில போனால் நான் தானே வச்சுக்க போகிறேன். அப்புறம் என்ன விடு, 2 பேரும் வெளில ஒட்டுக்காக தான் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம ஃபோனை வந்து பேபிமாக்கே கிஃப்ட் பண்ணிடுவோம். என்ஜாய். மனசு இல்லை, பரவாயில்ல, யூஸ் பண்ணு. எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு ஒன்றும் பெரிய யூஸ்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது நான் இப்போ 12 Pro வச்சுக்கிறேன். நான் அவ்வளோதான். 12 ஆகுது. ஓகே, 12 வச்சுக்கிறேன். இதுவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இதை வச்சு என்ன பிரயோஜனம்? ஆனால் ஒன்று, 4 கேமரா வந்தோன்னா கம்பல்சரி அது நான் தான் எடுத்துப்பேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 4 கேமராஸ் வச்சுருந்தா மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இதை யோசிச்சு பார்த்துட்டு பேபிமாக்கே கொடுத்துடலாம். ஃபோன் வந்தாச்சு. புது ஃபோனில் வீடியோ எடுக்கிறோம். எஸ், நியூ ஃபோனில் வீடியோ எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிளாரிட்டியாக தெரியுதா? நல்லா இருக்குது. அப்படியே பளியர் தெரியுது. மூஞ்சில் இருக்கிற புயலாக தெரியுது. ஏன் கிட்ட வந்து எடுக்கிற? தூரம் போய் எடு. இந்த போஸ்ட்லாம் கொடுக்குறேன் நான், அதெல்லாம் ஃபோட்டோ எடு. ஃபோட்டோ எடுக்கவா? இந்த போஸ்ட், அப்புறம்
இப்படி எல்லாம் போஸ்ட் கொடுப்பியா? விதவிதமான போட்டோஸ் போஸ்ட் கொடுக்க போறேன் நான். எடு அந்த ஐபோன் 15 Pro Maxல தான் வீடியோ எடுக்கிறோம். இந்த நியாயத்தை சொல்லுங்க. ஏன்னா நம்ம இவரு சம்பாதிக்கிறது இல்லாம நமக்கு எல்லாருக்குமே வந்து எல்லாரையும் சாட்டிஸ்பேக்ஷன் பண்றாரு. பிள்ளைங்க கேட்கறத வாங்கி கொடுக்குறாரு, பொண்ணு கேட்கறத வாங்கி கொடுக்குறாரு, பொண்டாட்டி கேட்கறது எனக்கும் வாங்கி கொடுக்குறாரு, இவரு கேட்கறது இவர் வாங்கிக்கிறாரு, இல்லன்னு சொல்லல. பட் இவரோட போன் தான் வந்து காது கேட்கல, ஒழுங்கா ஒர்க் ஆகல. அதுதான் இப்ப கொடுத்தாச்சு. காது கேட்கல, இல்ல நல்லா தான் இருந்தது. இதுங்களுக்கு கொழுப்பு எக்ஸ்ஆர் வச்சிருக்கேன்னு உயிரை வாங்குங்க. கேவலமா பேசுறதே கேட்காது நம்ம போன்ல. அது உங்க காதெல்லாம் செவிடு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுல யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தா கூட அது என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. என் மொபைல்ல திருப்பி இன்னொரு வீடியோ பார்த்துட்டு இருப்பேன். நான் ஸ்பீக்கர் வச்சு கேட்பேன், அவ்வளவுதான். போன் பேசும்போது ஊருக்கு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதை பத்தி நம்ம பேசக்கூடாது. ஆனா இத்தனை நாள் அதுதான் வந்து போன் வாங்க போலாம் நான் கூட்டிட்டு போனேன். ஆனா இவரு எனக்கு போன் தருவார்னு எதிர்பார்க்கல. இன்ன வரைக்கும் அதை என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல. இருந்தாலும் வந்து நான் முதல்ல இன்ட்ரோலயே உங்களுக்கு சொல்லிருப்பேன். நான் அப்போத்துல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு. சரி போயிட்டு போகுது. இது கதை நம்ம செய்யாம வேற யார் செய்வா? பர்த்டேக்கு எதுவுமே பல்ல லட்சங்களுக்கு வாங்கி மாட்டிக்கிட்டு சுத்துது எல்லாத்தோட அதிகமா. சரி பர்த்டே வேற வருது. ரொம்ப நாளா இவதான் 24 எனக்கான 24 அது. ரொம்ப நாளா வந்து இவதான் வந்து 15 Pro Max வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து 14 வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 14 எடுத்தாச்சு. பாப்பாக்கு வாங்கினது, அதனால அது வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 15 வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம்ல போய் நம்ம 14 Pro Max ஏன் வாங்கணும், வெயிட் பண்ணியே 15 Pro Max வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 2 months ட்ரை பண்ணி, அதாவது பாத்தீங்க அப்படின்னா எங்க போனாலும் ஸ்டாக் இல்ல, இன்னும் வரல, நாங்க கேக்குற கலர் இல்ல அப்படிங்கிற மாதிரியே போயிட்டே இருந்தது. எது ஆட்ல வந்ததோ அந்த கலர் தான் வேணும். சோ அதனால அதுக்கே ஆட் இல்ல, இதெல்லாம் வந்து அந்த மாடல் ஸ்பெஷல் கலர். அதான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். நம்ம எப்படியும் வாங்கி கொடுவோம். அன்னைக்குமா நாங்க ஃபீல் பண்ணது என்னன்னா, இன்னைக்கு பேமெண்ட் எல்லாம் கொடுத்தோம்னா நாளைக்கு தான் இன்னொரு ஷோரூம்ல இருந்து வரும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கே வந்துருச்சு. சோ அதனால வாங்கிட்டு வந்துட்டோம். சோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, ஒரு பர்த்டே கொடுத்தா மாதிரி வந்து இவருக்கு ஏதாவது ஒண்ணு புதுசு வாங்கி கொடுத்தா போதும். நானே இவர் வந்து சொல்லிட்டாரு எனக்கு கோல்டு தான் வேணும் அப்படின்னாரு. இவரோட ரிங் புக் பண்ணி வச்ச ரிங்க போய் நம்ம நாளைக்கு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டா இவர் ஹாப்பி ஆயிடுவாரு. அது வந்து எனக்கு அதுதான் இவ்வளவு நேரம் அதை பத்தி தான் யோசிச்சிருந்தேன். நம்ம நியூ இயர் அன்னைக்கு வாங்கி நியூ இயர் அன்னைக்கு போடலாமா? இப்ப வாங்கிட்டேன் அப்படின்னா நீ நியூ இயர் அன்னைக்கு போன் யூஸ் பண்ணிருக்கணும். இப்ப எடுத்தேன் நியூ இயர்க்காக இல்லையா போன், அது பர்த்டேக்காக தானே. அப்ப பர்த்டே பரவாயில்ல, விடு பாத்துக்கலாம். சரி ஓகே, அது நம்ம டிசைட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ. முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஆல்ரெடி இன்ட்ரோலயே சொல்லியிருப்பேன், மெயினா நீங்க பார்க்க வேண்டியது பேபி மாக்கா இல்ல இந்த போன் எனக்கா அப்படின்றது தான் பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஃபைனலா பேபி மாக்கே நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, நீ ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது, ஷாக்ல இருந்து வெளியில வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.